ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஃபுட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்லாம் வந்துட்டு கால் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கார்டு, டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு மேலே இருக்க அந்த 16 டிஜிட் நம்பரை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க CVV சொல்லுங்கள், தென் ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம நார்மலாக நிறைய மூவிஸ்லையும் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வச்சு வந்துட்டு இருந்தது. ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டிஜிட்டல் ஸ்கேம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கேம்ஸ் வந்துட்டு இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திட் நம்ம ஏடிஎம் போனால் அங்கே நமக்கு காசு எடுத்தாருன்னு சொல்லி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியாக ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருந்தது. பட் டிஜிட்டலாக பார்க்கும்போது நம்ம கார்டு மேலே இருக்க நம்பர் சொல்லி நம்ம ஓடிபி வாங்கி இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அவங்க ரொம்ப அப்டேட் ஆகி வராங்க. ஸோ அவங்க என்னென்ன மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணுறாங்க, இது தவிர்த்து இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் தவிர்த்து வேறு என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்டாகிராம் இதுவும் கொஞ்சம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு 1 or 2 years பேக் வந்து நடந்த விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் ஓன் அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக நம்ம பாஸ்வேர்டு வந்து ஹேக் பண்ணுற மாதிரி ஈஸியான பாஸ்வேர்டாக இருந்தால் அதை ஹேக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருக்க நம்ம ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கோ அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு மணி நீடாக இருக்குது, ஸோ அர்ஜென்ட்டாக மணி அனுப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதில் இந்த பிட்காயின்ஸ், இந்த கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இது பண்ணி நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், இவ்வளோ வந்தது, ஸோ நீங்களும் பண்ணுங்கள், இந்த லிங்க் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, நம்ம ஓன் ஓன் ப்ரொஃபைலில் வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து இன்ஸ்டாகிராமில் ஹேக் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது நடந்துகிட்டு இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் த இன்ஸ்டாகிராம் இது அப்படியே ஃபேஸ்புக்கும் நடந்தது. நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஃபேஸ்புக்கோ ஜிமெயிலோ நம்ம ஹேக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் யார் யார் இருக்கவங்களோ நம்ம க்ளோஸ்ட் ஒன்ஸ் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு மணி வேணும், மணி அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறது. இல்லாட்டி நான் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரில இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்களும் பண்ணுங்கள், உடனே அர்ஜென்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறது. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்கேம்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நம்ம ஆர்டர் போடுறோம் சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு நம்ம ஆன்லைனில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு பேமெண்ட் வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் திரும்பி சரிங்களா. இதே நம்ம கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தோம் அப்படின்னா, அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற பொருள் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தோன்னா அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடும். நமக்கு வந்து ப்ரொஃபைலில் போய் பார்க்கும்போது அந்த ஆர்டர் கேன்சல் வரும். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கும். என்னடா அது நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க அங்கே ஆர்டர் கேன்சல் ஆனது. இங்கே வீட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே ஆர்டர் வீட்டுக்கே வந்துருச்சு, இந்த மாதிரி நீங்கள் அமேசான் டெலிவரி போட்டுருங்க, ஆர்டர் வந்துருக்குன்னு அந்த டெலிவரி மேன் வருவார். நம்ம அவருக்கு பே பண்ணுவோம். ஆர்டரை நம்மகிட்ட அந்த பேக்கேஜை நம்மகிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார். அவர் போனதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது எம்டி பாக்ஸு, இல்லை உள்ள ஏதோ பஞ்சு ஏதோ சம்திங் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி வச்சு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த ஸ்கேம் வந்து ரொம்ப நிறையா போயிட்டுருக்கு. அது மெயினாக மீஷோவில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு அவங்களுக்கு நடந்தது. ஸோ என்னென்னா அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்டோன்னே அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அதில் என் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஆர்டர் கேன்சல் ஆச்சு விட்டுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆன நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களுக்கு டெலிவரி பாய் கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கீங்க வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க உஷாராக இல்லை நாங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டோம், எங்களுக்கு வேணாம் நீங்களே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. பட் இது தெரியாது அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இல்லை அன்றைக்கி, அவங்க பசங்க யாரோ வீட்டில் இருந்திருக்காங்க. ஆர்டர் போட்டதுக்கு அதே மாதிரி தான் கேன்சல் ஆகிருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க, ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. ஆர்டர் டெலிவரி பாய் வந்திருக்காரு. அவர் ஆர்டர் பசங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. அவங்களும் வாங்கி அமௌண்ட் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆர்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது எம்டி பாக்ஸாக இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம ஸ்கேம் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு ஆன்லைன் ஸ்கேமும் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன மாதிரி ஸ்கேம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஆன்லைனில் இப்போ நம்மளுக்கு கால் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஓடிபி சொல்லுங்கள் அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக நியூஸ்லேயும் பார்த்துருப்போம், நிறைய இடத்துல அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கு. என்னென்னா வீடியோ கால் ஸ்கைப் உங்களோட பேக்கேஜ் வந்து இது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஒரு பேக்கேஜ் அனுப்பியிருக்கீங்க, அதில் பார்த்தா இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு எங்கள் ஸ்டேட்டு பக்கத்து ஸ்டேட் ஏதாவது ஸ்டேட்டில் சைபர் கிரைமில் உங்கள் மேலே கேஸ் இருக்குது, இப்போ நீங்கள் ஸ்கைப் காலில் வாங்க எங்கள் ஹையர் அஃபிஷியல் உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கைப் காலில் பின்னாடி அதே பேக்ரவுண்ட் செட்டப் அவர் அதே போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் நம்மளை மிரட்டுற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் இல்லீகலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி. இது வந்து ரீசெண்டாக யோகி பாபு சார் அப்புறம் விஜய் ஆண்டனி சார் இவங்களாம் வந்துட்டு விழிப்புணர்வு வீடியோ போட்டுனாங்க. அதெல்லாம் ஃபேக்குங்க, நம்பாதீங்க. ஏன்னா அது ரொம்ப அதிகமாக நிறைய பேர் பல லட்சங்கள் கோடிக்கணக்கில் காசை விட்டுருந்தாங்க. அவங்க வந்து டார்கெட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் யார் அதிகமாக அமௌண்ட் வச்சுக்காங்களோ அந்த டேட்டா எடுத்து அவங்க தான் டார்கெட் பண்ணுறது. ஸோ அதுலேயும் வயசானவங்க டார்கெட் பண்ணி வயசானவங்கள இந்த மாதிரி வீடியோ காலில் வரும்போது
நம்மளும் பயந்துருவோம் சரியா? என்னதான் படிச்சிருந்தாலும் நம்மளும் பயந்துருவோம். ஆமா வீடியோ கால், ஸ்கைப் கால் ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்து பேசினாரு. பின்னாடி பேக்கிரவுண்ட்ல ஆ இது எல்லாமே கரெக்ட்டா அஃபிஷியல் அந்த ஒரு கமிஷனர் ரூம்ல என்னென்ன இருக்கும், அது எல்லாமே இருக்கு. அப்படின்னும்போது நம்மளும் பயப்படுவோம் இல்லையா? ஸோ அதனால நெறைய படிச்சவங்க எல்லாருமே நெறைய பேர் வந்துட்டு, ஐயோ! மத்த ஸ்டேட்ல வந்துட்டு நமக்கு மேல சைபர் கிரைம்ல கேஸ் குடுத்துட்டாங்க. நம்ம வந்து போலீஸ் புடிச்சிட்டு போடும் அப்படின்ற ஒரு பயத்துல வந்துட்டு நெறைய மணி லூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது நம்ப தமிழ்நாடு சைபர் கிரைம்க்கு கம்ப்ளைண்ட்ஸ் வர வர இந்த மாரி எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. சில பேர் உஷாராயி கால் பண்ணும்போது, இல்லையே அந்த மாரி உங்க மேல எந்த ஒரு கேஸுமே இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இந்த மாரி நெறைய நடக்குது. கொஞ்சம் எல்லாரும் பேசி இத எல்லாருக்கும் புரிய வைங்க அப்படின்ற மாரி வந்தது. ஸோ அது வந்துட்டு என்னென்ன மாரி வருதுன்னா, நம்மளோட பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக்கேஜ் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் அதர் கண்ட்ரீஸ்ல போய் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாரியும், நெக்ஸ்ட் வந்துட்டு அ வேற எனக்கு ரீசென்ட்டா ஏதோ கால் வந்தது. என்னோட இது இந்த மாரி கால் கூட வருது. அதாவது உங்க சிம் கார்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு இதாக போகுது, டீஆக்டிவேட் ஆக போகுது. அ அதுக்கும் வந்துட்டு நீங்க அத ஆக்டிவேஷன் பண்ணணும்னா, இந்த லிங்க பிரஸ் பண்ணுங்க. இல்ல ஓடிபிஸ் வரும். அந்த ஓடிபிய சொல்லுங்க அப்படின்ற மாரி இதுவும் வந்தது. ஸோ இப்போ பேக்கேஜ் வந்துட்டு அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரி நீங்க அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைப் கால் வராங்க. நெக்ஸ்ட் இந்த சிம் கார்டுமே உங்க சிம் கார்டு இதாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பான் கார்டு சிம் கார்டு, பான் கார்டு என்னென்னலாம் கவர்மெண்ட் வந்துட்டு நம்பால இப்ப நம்மலாம் படிச்சிருக்கோம். ஸோ நம்மளால இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. ஆமா ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, பான் கார்டு வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 2.1. ஐயோ! அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆமா. ஐயோ! அது அப்ப நம்ம மாத்தணுமே இப்போ உடனே அப்படின்னும்போது, நாங்களே கவர்மெண்ட்லேருந்து கால் பண்றோம். நாங்களே மாத்துறோம். ஓடிபி வரும். இல்ல லிங்க் வரும். அத பிரஸ் பண்ணா அவ்வளதான் நம்ம பேங்க்ல நம்ம அக்கவுண்ட்ல இருக்க காசு போயிடும். ஸோ இந்த மாரி பான் கார்டு கால் வந்தது. எனக்கே வந்தது. பான் கார்டு கால் வந்து உங்கள மாரி பான் கார்டு வந்துட்டு உங்களது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா, அவ்வளதான் உங்க பான் கார்டு யூஸ் பண்ண முடியாது. உங்கள அவ்வளதான் அப்படின்ற மாரி வரும். அப்புறம் சிம் கார்டு கால் வந்து உங்க நம்பர் அவ்வளதான் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்க சிம் கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நீங்க வாங்கி 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாரி கால்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாரி பேக்கேஜ் உங்களோட அதுவும் வந்து இந்த ஏதோ என்ன கொரியர் அது? எஸ்டி கொரியரா? இல்ல ஏதோ இன்டர்நேஷனல் கொரியர். ப்ளூ டாட் இல்ல டிஹெச் ஏதோ சம்திங் வரும். அந்த கொரியர்ஸ் இந்த மாரி அந்த பேக்கேஜ் சொல்லி அந்த ஒரு எஸ்டாப்லிஷ்டு கொரியர் கம்பெனி பேர சொல்லியே வந்துட்டு கால் வந்தது எனக்கு. அதுவும் அந்த நம்பர் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஓமனு, அதுக்கப்புறம் வந்துட்டு யுனைட்டட் ஸ்டேட்ஸ், அப்புறம் யுஏஇ இங்கேருந்து இந்த மாரி அப்ராட் கண்ட்ரீஸ் நம்பர்ல தான் கால் வந்தது. இது வந்து இந்த ஐஃபோன் 7 தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதுலயும் அப்படிதான் கால் வரும். என்னடா இது ஏதோ அப்ராட் கண்ட்ரி கால் வருது என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் வாய்ஸ் பேசும். இந்த மாரி உங்க பேக்கேஜ் வந்து இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நார்மலா எடுத்து பேசி, சார் இந்த மாரி நாங்க இந்த கஸ்டமருக்கு கால் பண்றோம். உங்க பேக்கேஜ் இந்த மாரி மாட்டிக்கிச்சு. அது வந்து கேஸ் ஆயிருக்கு. அவங்க இப்போ போலீஸ் அஃபிஷியலுக்கு அவரே அந்த கஸ்டமர் கேரே வந்துட்டு போலீஸ் அஃபிஷியலுக்கு நமக்கு கால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. ஸோ இது எனக்கு ரெகுலரா இப்போ முந்தா நேத்து கூட கால் வந்தது. இதே மாரி பேக்கேஜ் கால்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டு நான் பாட்டுன்னு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ இந்த மாரியும் நடந்துக்கும் ஸ்கேம்ஸு. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் இந்த மாரி சொன்னேன். அதே மாரி வந்துட்டு WhatsAppல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இதுவும் வந்துட்டு பாலிமர் நியூஸ்ல வந்துட்டு நியூஸா வந்திருக்கு. என்னன்னா WhatsAppல மெசேஜ் வந்து இந்த மாரி உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் 3000 to 5000 நீங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நாங்க ஒரு லிங்க்ஸ் அனுப்புவோம். அதாவது ஒரு ஷாப்போட லிங்க் Google மேப்ல லிங்க் அனுப்புவாங்க. நம்ம போய் அங்க அந்த ஷாப்புக்கு 5 ஸ்டார் ரிவ்யூ போட்டு குட் ஏதாவது போடணும். அது ஷாப்போ, ஹோட்டலோ எதுவா இருந்தாலும் அத போட்டு அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். இதுதான் வேலை. இத ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு WhatsAppல சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு அனுப்புவாங்க. நம்ம அது அ ரேட்டிங் போட்டுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டோம்னு வைங்க. அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எங்களோட டெலிகிராம்ல இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இருக்கோன்னு சொன்னா, எங்க ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தவங்க டெலிகிராம்ல இருப்பாங்க. அவங்களோட லிங்க் அனுப்புறேன். நீ அத கிளிக் பண்ணி அங்க போய் அவங்களுக்கு நான் குடுக்குற கோட வந்து மெசேஜ் பண்ணு. உனக்கு நீ ஜாயினிங் போனஸா வந்துட்டு ₹250 250 100 150 to ₹250 அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அத அவங்களுக்கு அங்க போன டெலிகிராம்ல அவங்க போனோனே அவங்க நம்ம நேமு, ஏஜ், ஆக்குபேஷன்லாம் கேட்டுட்டு அப்புறம் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க. கேட்டுட்டு ₹250 போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டு, இந்த மாரி டாஸ்க் நெறைய வரும் பண்ணுங்க அப்டின்னுவாங்க. என்ன ஒரு மேட்டர்னா அதுக்கப்புறம் இனிமே வந்துட்டு நீ ஒரு டாஸ்க் பண்ணா உனக்கு 250 to 300 வரும். சரிங்களா? ஒரு 4 டாஸ்க் பண்ணா ஒரு சம்திங் அமௌண்ட் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட் வந்ததும் அத எடுக்க முடியாது. நீ ஒரு 2000, 3000 வந்தா தான் எடுக்க முடியும் அப்டின்ருவாங்க. 4 டாஸ்க் பண்ணியிருக்கோம். ஒரு 1000 வந்துருச்சுன்னா, இல்ல இன்னும் 1000, 2000 வந்தா தான் நான் உனக்கு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி தருவேன்னுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இப்ப 4 டாஸ்க் பண்ணிட்டேன். 5வது ஒரு டாஸ்க். அது என்னன்னா பூஸ்டர் டாஸ்க்கு. இப்ப இந்த டாஸ்க் பண்ணணும்னா நீ பே பண்ணணும். நீ ஒரு 1000 பே பண்ணனா உனக்கு 1500 வரும். 500 பே பண்ணா உனக்கு 1000 வரும். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த பூஸ்டர் டாஸ்க். அது பண்ணும்போது அந்த பூஸ்டர் டாஸ்க் பண்ணி முடிச்சானா, இப்ப நீ ஒரு ரிவ்யூ பண்ணா ₹250ல அது வந்து 500 மாறிடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்லி ஒருத்தர்கிட்ட லட்சக்கணக்கில வாங்கி ஓகே இப்ப நீங்க 5 லேக் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு 10 லேக்கா வரும். ஐயோ! நாங்க அது ஏதோ இன்வெஸ்ட் பண்ணோம். அது வந்து இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லியிருக்காங்க போல அவர்கிட்ட. சொல்லி அவர்கிட்ட ஒரு 80 லேக்ஸ் ஏதோ சம்திங் அது பாலிமர் நியூஸ்ல நான் அத பார்த்தேன். நான் லாஸ்ட் இயர் 23 ஆர் 24 சம்திங்ல அந்த நியூஸ் பார்த்தேன். அது இப்போ வரைக்குமே போன வீக் வரைக்குமே எனக்கு WhatsAppல அந்த மெசேஜ் வந்தது. இந்த மாரி Googleல ரிவ்யூ போடுங்க. உங்களுக்கு நாங்க ஜாயினிங் ஃபீஸா ₹250 தரோம்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கேமுமே இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு.
இப்ப நான் பேசினதெல்லாம் வந்துட்டு நமக்கு டிஜிட்டலா இதுவரைக்கும் நான் பேசின ஸ்கேம்ஸ்லாம் வந்து நம்ம அந்த மூஞ்சியே பார்த்துருக்க மாட்டோம். அவங்களலாம் யாரு, என்ன, ஏதுன்னு பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அவங்க வந்து நமக்கு பண்ண ஸ்கேம்ஸ் தான் நமக்கு தெரியும். நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருக்கவங்க ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னும்போது, அது என்னன்னா வந்துட்டு, இந்த மாரி வந்துட்டு நாங்க ஆன்லைன் ஆக்சுவலா நம்ம க்ளோஸ் சர்க்கிள் மீன்ஸ் நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு WhatsAppல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இந்த மாரி நான் வந்து ஹோட்டல்ல இன்னைக்கு மீட்டிங் போயிருந்தேன் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்டஸு. அப்புறம் அவங்க ஐஃபோன், அவங்க ரிச்சா இருக்கிற மாரி இருக்க ஸ்டேட்டஸ்லாம் WhatsAppல வைப்பாங்க. நான் நம்ம க்ளோஸ் சர்க்கிள் என்னடா எப்புட்றா வாங்குன? என்ன ஏது? நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள்ல வாங்குனா, "ஏய் என்ன எப்படி வாங்குன? என்ன ஏதுன்னு?" என்ன கேட்போம்ல, ரேட் என்ன விசாரிப்போம்ல. அப்ப அவங்க வந்து இந்த மாரி நான் பிசினஸ் பண்றேன். பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் வருது. அப்படின்னும்போது நார்மலா ஜெனரலா என்ன கேட்போம், பிசினஸ் அப்போ எனக்கு ஐடியா குடு நானும் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி நம்ம சொன்னதுக்கப்புறம் முதல்ல அவங்க வந்து இல்ல இப்போதைக்கு ஆள் எடுக்கல. எடுக்கும்போது சொல்றேன் அப்படின்னு அவங்க பிஸியா இருக்கிற மாரி காட்டிப்பாங்க. ஸோ இதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்டர்வியூ மாரி ஷெட்யூல் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபார்மாலிட்டீஸ் தான் போட்டு வரணும் அது இதுன்னு சொல்லி இன்டர்வியூ மாரி ஷெட்யூல் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்க போவோம். அங்க போனா அவங்களோட சீனியர் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவரு நம்ம போய் 1 ஹவர் கழிச்சு தான் லேட்டா தான் வருவாரு. லேட்டா வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்க எதுக்கு அங்க பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னுவாரு. கடைசி வரைக்கும் என்ன பிசினஸ், கம்பெனி நேம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள மட்டும் கேட்டுப்பாங்க. பிசினஸ் பண்ற எல்லாருமே ஆமா நம்ப கஷ்டமா இருக்கும். நாங்க அ அ இன்னும் சைடு இன்கம்க்காக யோசிக்கிறோம் அப்படின்ற மாரி தானே எல்லாரும் பிசினஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன இன்டென்ஷன் அதெல்லாம் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி சக்சஸ் ஆனோம். எங்க வீட்ல எங்க அம்மாலருந்து எல்லாரும் ஐஃபோன் தான் யூஸ் பண்றோம். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். நான் கார் வச்சிருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி என்ன ஒரு மனுஷனோட என்னென்ன ஆசைகள் தூண்ட முடியுமோ எல்லா வார்த்தைகளும் போட்டு ஒரு 1 ஹவர் பேசுவாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு இன்வெஸ்ட்மென்ட் இப்போ பிசினஸ்னா இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம இல்ல ஜி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க பிளான் வச்சுப்பாங்க. இந்த இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இது அதுன்னு. அப்புறம் சரி என்னதாங்க பிசினஸ் அப்படின்னு கேட்டா, எக்ஸ்போர்ட் பிசினஸ். வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட் பிசினஸ் அப்படின்றாங்க. வேர்ல்டு வைடு எக்ஸ்போர்ட்டா ஓகே என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு கேட்டா, அதுவும் ப்ராடக்ட்ஸ் கிளாரிஃபையா சொல்ல மாட்டாங்க. இல்ல நீங்க மணி எடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் நாங்க ப்ராடக்ட்ஸ் என்ன சொல்றோம், செஷன்ஸ் இருக்கு, வொர்க் ஷாப்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க நெறைய கெயின் பண்ணணும், நெறைய படிக்கணும் நீங்க அப்படின்னாங்க. என்ன எக்ஸ்போர்ட்க்கு என்ன படிக்கணும்? என்ன இது இ-காமர்ஸ்ன்றானுங்க. அதுக்கு ஏன் படிக்கணும்? என்ன அதுக்கு இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கோர்ஸ் இருக்கு. அங்க போய் படிச்சா போதும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் வந்துட்டு கன்சியூமரு, அப்புறம் வந்து நம்ம ப்ராடக்ட் யார் வாங்க போறா? அதெல்லாமே ஃபுல்லா மேனுஃபேக்சர் யாரு? அவங்கள போய் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து வாங்கி, இந்த மாரி அது ஒரு தனி கான்செப்ட். இது என்ன புதுசா இருக்கு? என்னன்னே புரியலையே! ரொம்ப ஃபிஷ்ஷாவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்புறம் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தாரு. ஸோ அவரு வந்துட்டு இந்த மாரி நெறைய பிசினஸ் அது இதுன்னு பண்ணியிருக்கான். அவர்ட்ட சொல்லும்போது, "இல்லடா அது வந்து ஃபேக்கு தான். என்ன கான்செப்ட்னா" அவரு என்ன சொன்னாருன்னா, இப்போ உன்ன வந்துட்டு நீ ஒரு உன்ன 2.4 லேக்ஸ் கட்ட சொன்னாங்க. கட்டி நீ சேர்றியா? அதே மாரி நீ ஒரு 4 பேர சேர்க்கணும். உனக்கு கீழ ஒரு 4 பேர சேர்க்கணும். இப்போ உன்ன சேர்த்தது உன் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா எங்கள அந்த மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணது எங்களோட ஃப்ரெண்ட் தான். ஸோ அவங்க வந்துட்டு என்ன ஜாயின் பண்ணனால அவங்களுக்கு ஒரு கமிஷன். அதே மாரி நான் ஒரு 4 பேர இந்த மாரி இ-காமர்ஸ் பிசினஸ் சொல்லி சேர்க்கணும் தவிர, எந்த ஒரு நீ இ-காமர்ஸோ எந்த இதுவும் பண்ண மாட்ட அப்டின்னாங்க. அப்பதான் ஷாக் ஆச்சு. ஓ! இதுதான் கதையா? அதாவது ஒரு எம்.எல்.எம் கான்செப்ட் மாரி தான். ஆளுங்க கீழ சேர்த்துட்டே இருக்கணும். அவங்க நம்ம இந்த மணி எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வேற ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட்டோ, ஏதோ வட்டிக்கு விட்டோ, ரொட்டேஷன்ல விட்டு நமக்கு திரும்பி அத ஒரு ரிட்டர்ன்ஸா தருவாங்க போல. இதுதான் கான்செப்ட். இத ஓப்பனாவும் சொல்ல மாட்டாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா மணி கேட்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 2.5லருந்து 7 லேக்ஸ் வரைக்கும் ஏதோ சொன்னாங்க பட்ஜெட். இவ்ளோ பட்ஜெட்ல இருக்குன்னானுங்க. ஆ இது ஒரு ஸ்கேம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கேம் பத்தி சொல்ல மறந்துட்டேன். இதுவும் ரீசென்ட்டா நியூஸ்ல பார்த்தேன். ஒரு கார் டிரைவர் ஒரு அண்ணான்னு நெனைக்கிறேன். கார் டிரைவர், ஆட்டோ டிரைவர் தான். அந்த அண்ணா கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு போல. அவரு கிரெடிட் கார்ட்ல இருந்து மணி 1.5 லேக்ஸ் அதான் 1,50,000 கிட்ட ஏதோ சம்திங் எடுத்திருக்காங்க. அவருக்கு மெசேஜே வரல. அவருக்கு வர வேண்டிய மெசேஜையும் வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு, அவர் அக்கவுண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு கிரெடிட் கார்ட்லேருந்து ஏதோ சம்திங் கால் வந்து அவரு போய் ஏதோ செக் பண்ணாரு போல. அவர் ஆக்சுவலா பெட்ரோல் பங்க்ல ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணி பெட்ரோல் போட்டிருக்காரு. அங்க போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவரோட கார்ட்லேருந்து அப்படியே மொத்தமா அமௌண்ட் எடுத்துட்டே வந்திருக்காங்க. ஆ இந்த மாரி அமௌண்ட் அவருக்கு வந்துட்டு ஃபுல்லா அமௌண்ட் ஒவ்வொன்னா எடுத்திருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட் 40, 50,000 எடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லா. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ் இங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. இந்த மாரி என் கிரெடிட் கார்ட்ல பெட்ரோல் போட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காங்கன்னு. ஆமா அவருக்கு மெசேஜ் வந்தது. அவருக்கு மெசேஜ் வந்தது. அத பார்த்தா என்னடா பெட்ரோல் பங்க்ல ₹1000 ஏதோ பெட்ரோல் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அமௌண்ட் ஒரு 40,000, 50,000 ஃபுல்லா டெபிட் ஆயிட்டே இருந்திருக்கு அவர் அக்கவுண்ட்லேருந்து. என்னடா இது ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம அக்கவுண்ட்லேருந்து பணம் போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பேங்க்கு கால் பண்ணி கிரெடிட் கார்ட பிளாக் பண்ணியிருக்காரு போல. அதுக்கப்புறம் கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. இந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி கிரெடிட் கார்ட் ஸ்கேம்ஸ்மே நம்ம பெட்ரோல் பங்க்ல ஜஸ்ட் பே பண்ணி யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்தும் நம்ம மணி எடுக்குறாங்க. இப்ப நான் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்ஸு
எப்படி நம்ம எவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு உஷாராக இருந்தாலுமே ஸ்கேமர்ஸ் அவங்க இன்னும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இந்தியாவாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி தெளிவாக இருக்கணும், நம்ம எப்படி ஸ்கேம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் முகம் தெரியாத நபர்கள் ஸ்கேம்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மெயிலு, எந்த மெசேஜ், அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எந்த மெசேஜ் எதுவாக இருக்கட்டும், அன்வான்ட் லிங்க்ஸை ப்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது. அன்வான்ட் லிங்க்ஸ் அது யார் என்னன்னு தெரியாத வரைக்கும் நம்ம தெரிஞ்ச, அதாவது உங்கள் ரிலேஷன் ஃப்ரெண்டு நம்ம க்ளோஸ் ஒன்ஸ் என்ன லிங்க்டா அப்படின்னு அவங்களே ஏதாவது அமேசான் ஆஃபர் அப்படின்னு அனுப்பிச்சோட அவங்களுக்கு கால் பண்ணி என்ன இது என்ன லிங்க் அனுப்பியிருக்கா, நீ ப்ரெஸ் பண்ணி பார்த்தியா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அது அந்த மாதிரியும் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேருக்கு இந்த அமேசான் ஆஃபர் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐஃபோன் கிடைக்கும் அப்படின்னு மாதிரியும் லிங்க்ஸ் வருது. ஸோ அன்வான்ட் லிங்க்ஸ் முதல்ல அதை ப்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது. 1. 2வது நம்மளோட ஓடிபி யார் கேட்டாலும் ஓடிபி சொல்லவே கூடாது. என்ன ஆனாலும் சரி யாருக்குமே நம்ம ஓடிபியை ஷேர் பண்ணக்கூடாது. 2வது. 3வது நம்மளோட கிரெடிட் கார்டு, ஓகேங்களா? டெபிட் கார்டுக்கு கார்டு கண்ட்ரோல்ஸ் இருக்கான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் கிரெடிட் கார்டுக்கு எல்லா பேங்க்லேயுமே அவங்க ஆப்பு அப்புறம் நெட் பேங்கிங்கில் வந்துட்டு கார்டு கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும். ஸோ கிரெடிட் கார்டில் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னல் உங்கள் கார்டு வந்து இன்டர்நேஷ்னலாக இருந்தால் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இன்டர்நேஷ்னலாக எல்லாரும் ஆஃப் பண்ணுவீங்க. நம்ம அப்ராட் போனாலும் அது நமக்கு தேவை, சரிங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் வந்து நம்ம கார்டுலேருந்து பணம் எடுக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு பணம் மூவ் ஆகாது. அதை நம்ம அந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா பணம் மூவ் ஆகாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து அப்ராட்லேருந்து நம்ம பணத்தை நம்ம கார்டுலேருந்து எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் டொமஸ்டிக்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதில் வந்துட்டு இன்ஸ்டோர் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன்லைன் காமர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் இருக்கும், அப்புறம் கான்டாக்ட்லெஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஏடிஎம்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் பணம் எடுக்கவே மாட்டேன், யாருமே எடுக்க மாட்டேன், ஏன்னா அது சார்ஜஸ் அதிகம். ஸோ அதையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் வந்து நம்ம டேப் பண்ணி யூஸ் பண்ணுறது. அது வந்து சில பேர் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை ஓகே, அது பிரச்சனை, அது நம்ம டேப் பண்ணால் தான் வந்துட்டு இதாகும், அமௌண்ட் போகும். ஸோ கான்டாக்ட்லெஸ் நான் ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டோரு அப்புறம் ஆன்லைன் காமர்ஸ் இது 2த்தையும் நான் ஆஃபில் தான் வச்சுப்பேன். ஏன்னா நான் தான் டேப் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு கார்டை ஸ்வைப் பண்ண போகிறது இல்லை. அதனால எதுக்கு எனக்கு இன்ஸ்டோரு அதையும் ஆஃபில் வச்சுப்பேன், ஆன்லைன் காமர்ஸையும் ஆஃப் பண்ணி தான் வச்சுப்பேன். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆஃபில் தான் வச்சுப்பேன். நான் எப்போனா ஆர்டர் போட போகிறேன்னும் போது எனக்கு தெரியும் நான் எப்போ ஆர்டர் போட போகிறேன். அப்போது ஆர்டர் போடுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டு கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸை போய்ட்டு ஆன்லைன் காமர்ஸை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி அந்த ஆன்லைன் காமர்ஸை ஆஃப் பண்ணிவிடுவேன். அதுமாதிரி கடைக்கு என்ன போகிறேன், கார்டை ஸ்வைப் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அப்போவுமே ஃபோன் எடுத்து அப்போ அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் வெளில வந்ததும் அதை ஆஃப் பண்ணிவிடுவேன். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன்ஸை ஆன் ஆஃப் பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம லிமிட் வந்து செட் பண்ணலாம், எவ்வளோ வரைக்கும் நம்ம கார்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதில் மினிமம் வந்து எங்களோட கார்ட்ஸில் வந்து 5,000 தான் மினிமம், அதுக்கு கம்மி கீழே வைக்க முடியாது. ஹையஸ்ட்டாக கார்டோட எண்டு இப்போ 1,50,000 கார்டுனா 1,50,000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து நான் எப்போவுமே எல்லா ஆப்ஷன்ஸுமே மினிமம் தான் வைப்பேன். அதுக்கு மேலே ஒன்ஸ் அப்படி நான் இவ்வளோ ப்ரிகாஷன்ஸாக இருந்தும் என் கார்டில் அமௌண்ட் எடுக்கிறாங்கன்னும் போது அவங்களோட அந்த மினிமம் அமௌண்ட்டை தாண்டி அந்த நம்ம செட் பண்ண அமௌண்ட் தாண்டி எடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டையும் நான் மாற்றி வச்சிடும். இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டுலேருந்து நம்ம கிரெடிட் கார்டு ஸ்கேமர்ஸ்லேருந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது. ப்ளஸ் அதை தாண்டி நான் சொன்ன மாதிரி ஓடிபி ஷேர் பண்ணுறதோ இல்லை லிங்க்ஸ் ப்ரெஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் கால்ஸ் எதுனா அன்வான்ட் கால்ஸ் வருது, ஏன்னா என் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்பர் அன்வான்ட் நம்பர்ஸ்லேருந்து கால் வந்தாவே வந்துட்டு எடுக்க பயமாக இருக்குது இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கிறதும் இல்லை. இதில் இப்போ ஹைலைட் என்னன்னா இந்த டெலிவரிக்காரங்களும் நம்ம என்ன ஆர்டர் போடுறோம், டெலிவரி வரவங்களே வந்து அவங்க நம்பர்ஸுமே இந்த ஸ்கேமர்ஸ் நம்பர் மாதிரி தான் வருது. அது வேறு ஃபோன் எடுக்காமல் போய் அது ஒரு பிரச்சனையாக போயிடுது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிகாஷன்ஸாக இருக்கலாம். இதை தாண்டிட்டு இப்போது நான் இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி நம்ம வீழ்த்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது ஸ்கேம்னு. எப்படின்னா ஒரு கம்பெனி பேர் ப்ராப்பராக இருக்காது, என்ன பிஸ்னஸ் ப்ராப்பராக இருக்காது, அவங்க எப்படி நம்ம ப்ராஃபிட்டை இதில் ஏர்ன் பண்ணலாம், நான் எவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்ற ஒரு பின்பத்தை மட்டும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்கள பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க நம்மளை வந்து சீட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்டலாம் இப்படி நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன நடந்தது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேமர்ஸ் கிட்டேருந்து நம்ம தவிர்த்தே இருப்போம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.